நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3.3 கிலோவாட் சோலார் ஸ்ட்ரக்சர் லைவா இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 ஃபீட் காலம். இது பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் காலம் ஜிஏ கோட்டிங். இது வந்து நாங்கள் ஃபேப்ரிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹாட் டிப் கேவலைசேஷன் பிளான்ட் யூனிட் காமிச்சு அவங்க இதை கோட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வெல்டிங் பண்ண ஏரியா எல்லாமே கோட்டிங் ஆனதுனால உங்களுக்கு ரஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும். நம்ம வந்து சவுத் சைடில் சோலார் பேனல்லாம் டவுனில் வைக்கணும். ஸோ அதனால இது 2 அடியும் நார்த் சைடில் ஹைட்டாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 அடியிலும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு 3 கிலோவாட் ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 2 பீஸும் இதுல 2 பீஸும் ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துட்டு வருவோம். இதுதான் நான் சொன்ன ராஃப்டர். இது 15 அடி ராஃப்டர். ஒரு பேனல் அங்க ஃபிட் ஆயிருக்கும், ஒரு பேனல் இங்க ஃபிட் ஆயிருக்கும். சோ இந்த வெல்டிங் பண்ண ஏரியா எல்லாமே ஜிஏவா இருக்கனால உங்களுக்கு 30 வருஷம் இந்த கோட்டிங்கான வேல்யூ இருக்கும். இந்த ஜிஏ கோட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 100 மைக்ரான்ஸ்க்கு கோட்டிங் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா பர்லின். இதுல தான் சோலார் பேனல் ரியலா மவுண்ட் ஆகிற ஏரியா. இன்னர்லயும் உங்களுக்கு ஜிஏ கோட்டிங் இருக்கும், அவுட்டர்லயும் ஜிஏ கோட்டிங் இருக்கும். இந்த கடலோர பகுதி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பைப்லாம் வந்து ரஸ்ட் ஆகும். பட் இந்த மாதிரி குவாலிட்டியில பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரஸ்டிங் இஷ்யூ இருக்காது. இந்த கிளாம்ப் பேரு எண்ட் கிளாம்ப். லைக்கா உங்களுக்கு வந்து கிரைனிங் பண்ணிருப்பாங்க. இது எதுக்குன்னா சோலார் பேனல் நல்லா கிரிப்பா பிடிக்கிறதுக்கு. இதோட மிட் கிளாம்பும் பாருங்க. இது வந்து 2 சோலார் பேனலோட பீடிங்கை வந்து கிரிப்பா பிடிக்கிறதுக்கு என்கேவ் பண்ணிருப்பாங்க. இல்ல கோஸ்டல் ஏரியால எல்லாம் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ நேஷனல் டிசாஸ்டர் டைம்ல அங்கெல்லாம் 150 to 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து விண்ட் அடிக்கும். அந்த விண்டையும் பாதுகாக்கிற அளமா இது எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் ஃபெயிலியர் ஆனா கூட எங்க கிட்ட சேஃப்டி கிளாம்ப்னு ஒன்று ரெடி பண்ணிருக்கிறோம். வாங்க அந்த சேஃப்டி கிளாம்பை உங்க எல்லாருக்கும் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேஃப்டி கிளாம்பை நாங்களே ரெடி பண்ணிருக்கிறோம். அது உங்களுக்கு நான் காட்ட போறேன். இதுதாங்க அந்த சேஃப்டி கிளாம்ப். இது ஜெனரலா யூஸ் பண்ற கிளாம்ப். சேஃப்டி கிளாம்ப் எதுக்குன்னா மித்த எந்த ஸ்ட்ரக்சர்ல எது ஃபெயிலியர் ஆனாலும் இதுல வந்து அந்த சோலார் பேனல் வந்து லாக் ஆயிடும். அண்ட் கீழே இந்த ஹோல்ஸ் வழியா நம்ம போட்டிருக்கிற பிரலின்ல இன்டர்னலா நம்ம ஸ்க்ரூ ஏத்தி வச்சுப்போம். இந்த கிளாம்ப் வந்து 2.5 mm திக்னஸ்ல பண்ணிருக்கிறோம். எந்த ஒரு டிசாஸ்டர்லயும் இது வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் இதுவும் நாங்க பக்காவா ஜிஏ கோட்டிங் கொடுத்து வாங்கியிருக்கிறோம். இதுவும் 100 மைக்ரான்ஸ்க்கு மேல கோட்டிங் ஆயிருக்கு. இந்த கிளாம்ப் உங்களுக்கு ரஸ்டே ஆகாது. ஷாடோவே மேட்டர்க்கா நச்சிக்கின இங்க ஏத்துடா தொட முடியாதுடா ஓடுறா பார்க்கலாம் சுயம்பு சரித்திரம் பாருடா சிரிக்கும் எரிமலை தானடா பரட்ட